டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்களா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன் அதெல்லாம். மும்பையில் நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல்காரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? நான் வித்துட்டு தானே இருந்திருப்பான். நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு, உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளவுதான். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.